ஏன் மாமா, எனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான புடவையெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா. பார்வதி, எதுக்கு இந்த புடவை வேணாம்னு சொல்ற? நீ இந்த புடவையை கட்டிக்கிட்டு ஃபங்க்ஷன்ல கிராண்டா வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. அதுவும் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரோட மருமக ஆதியோட பொண்டாட்டி இப்படியா வர்றது? போ, போய் மாத்திட்டு வா போ. இல்ல மாமா, எனக்கு கிராண்டா ரெடி ஆவறதெல்லாம் அவ்வளவா பிடிக்காது. சிம்பிளா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். அதுதான் எப்பவுமே நிரந்தரமாவும் இருக்கும். இந்த மாதிரி காஸ்ட்லியா புடவை கட்டி பழக்கம் இல்ல மாமா. எனக்கு இது பழக்கம் இல்ல. எல்லாமே நம்ம பழகிக்கிறதுல தான் இருக்கு பார்வதி. எல்லாருக்குமே எல்லாமே தெரியறது இல்ல. நம்ம என்ன பிறக்கும் போதே புடவை கட்டிட்டா பிறந்தோம்? யாரோ நமக்கு சொல்லி கொடுத்து தானே பழகிக்கிட்டோம். இல்ல ஐஸ்வர்யா அம்மா, நான் எப்பவுமே இந்த மாதிரி புடவை கட்டி தானே பழக்கம். எனக்கு இந்த மாதிரிலாம் கிராண்ட் செட் ஆகாது. இந்த புடவை கட்டும் போது எனக்கு உறுத்தலா தான் இருக்கும் ஐஸ்வர்யா அம்மா. ஆரம்பத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கும் பார்வதி. எல்லாம் போக போக சரியாயிடும். அண்ணி, நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க போய் இந்த புடவையை கட்டிட்டு வாங்க. இல்ல சின்னையா, அது பார்வதி, போய் கட்டிட்டு வா போ. நகைக்கடையில உன் புடவை வச்சுதான் உன்னை இன்சல்ட் பண்ணாங்க. இந்த உலகத்துல நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சுதான் நம்மள எடை போடுவாங்க. அதனால இந்த புடவையை கட்டிக்கோ. அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்காவது இந்த புடவையோட வாயேன். அப்பதான் அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அம்மா எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸ்ல இதுவும் ஒண்ணு. சொல்றத கேளு பார்வதி. ஆமா நீ ப்ரோ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த புடவையை கட்டிட்டு சும்மா கிராண்டா ஃபங்க்ஷனுக்கு வரீங்க, ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறீங்க. என்ன ஐசு? ஆமா அருண், இல்ல இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ வா பார்வதி, உன்னை எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாரு. போ பார்வதி. நீ வா பார்வதி, உன் ஹேர் ஸ்டைல்ல இருந்து உன் ஃபுல் அப்பியரன்ஸ் வரைக்கும் எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாரு. வா. என்னடா ஐஸ்வர்யா சமையல் ரெடி பண்ணிடுவாங்க போலயே. என்ன ப்ரோ, ஓகே தானே? உட்காரு பார்வதி, உட்காரு. இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சொன்னா கேளு, நான் உன்னை எப்படி மாத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு. சரி, ஏதோ பண்ணுங்க. என்ன ஐஸ்வர்யா அம்மா சுத்துறீங்க? வெயிட் பண்ணி பாரு பார்வதி. சூப்பரா இருக்கும் எனக்கு. சூப்பரா இருக்கு. இது ரொம்ப கழுத்தை ஒட்டி இருக்கு. நல்லா இருக்கும்னு சொல்றேன்ல, போட்டுக்கோ.
சரி. பார்வதி, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம புடவை கட்டிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே? நான் நடந்தால் நடை அழகு. மாப்பிள்ளைங்களா, என்ன 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? பாத்தீங்களா ப்ரோ, எங்கேயோ இருக்கிற கெஸ்ட் கூட வந்துட்டாங்க. ஆனா வீட்லயே இருக்கிற மாமனை காணோம். எங்க போயிருப்பாரோ? டேய் அருணே, நல்லா பாடுறா. நான் தானே உன் மாமன் வடிவேலு. எப்படி? டேய் நம்ம மாமாடா. ஆமா. ஆ. எதுக்கு இப்ப வாயை கூட்டுறான்? எப்படி இப்ப எதுக்கு குரங்கு வாழைப்பழத்தை கேட்டு வர மாதிரி ஏறி வரான்? நம்ம அழகுல மயங்கிட்டானா? டேய் நில்றா. இங்க பாரு, ஏற்கனவே உன்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். கொன்றுவேன். தள்ளி நின்னே பேசு. புரியுதா? என்ன ஏன் இப்படி உத்து பாக்குறான்? டேய் ஜிப்பெல்லாம் போட்டு தானே மாப்ள. இந்த பேண்ட் அப்படி கேளு. முந்துதாடா மாப்ள. ஏண்டா கொஞ்சம் லூசா தைக்க கூடாது? டைட்டா இருக்கடா, நடக்க முடியலடா. கேப்ப மாமா, கேப்பதான். ஆமா, இந்த சட்டை அதுவும் வந்துதானா மாப்ள? அவ்வளவு ஏன் இதோ இருக்கே இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடியும் வந்துதான். அது வந்து மாப்ள சென்ட் அடிக்கலான்னு ஒரு ரூமுக்கு போனேன். அங்க டயரை திறந்து பார்த்தா சென்ட்டுக்கு பதிலு இந்த அற்புதமான கண்ணாடி இருந்தது. அதனால சென்ட் அடிக்காம இந்த கண்ணாடி அடிச்சுட்டு வந்துட்டேன். வெக்கமா இல்ல? உன்னை நம்பி அங்க ஏதாவது ரூம்ல வைக்க முடியுமா? டேய் ஏன்டா எல்லாத்தையும் உள்ள வைக்கிற? வெளியே வைடா. தேடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? ரொம்ப பேசுற சட்டைகள்ட்டு. டேய் மாப்ள டேய் இங்க பாரா. இன்னைக்கு அக்கா மாமாவோட கல்யாண நாள். இந்த கல்யாண நாளுக்கு போய் நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அடுத்த வருஷம் நான் கல்யாண நாள் கொண்டாடணும். அதுக்கு நீ தானே மாப்பிள்ள ஹெல்ப் பண்ணணும். இனிமே சட்டை பேண்ட் கேட்காத. உன்னோட நான் நல்லா இருக்கனா இல்லையா? சட்டை பேண்ட் சரி, பாக்குறதுக்கு பாவமா இருக்க. பொழைச்சு போ. அப்படியே வலிக்கு. அப்படி நல்ல பிள்ளையாட்டு அமைதியாரு. என்ன யாரையும் காணும்? ஏன்னா மாப்பிள்ளைகளா? என்ன மாமா? நானும் ரெடி, நீங்களே கிளம்பிட்டீங்க. தங்கச்சிங்களை எங்கடா காணா? அவங்க 2 பேரும் மேல ரெடியாக போயிருக்காங்க மாமா. அவங்களுக்கு அங்கதான் வெயிட்டிங். அப்பா அம்மா கூட கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ, இந்த பொம்பளைங்களே இப்படி தாண்டா கிளம்புறதுக்கு எப்பவுமே லேட் பண்ணுவாங்க. ஏண்டா உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, முதல்ல நீங்க பொண்டாட்டியை ரெடி பண்ணிட்டு அப்புறம் தானே நீங்க ரெடியா இருக்கணும். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகல, ஆச்சின்னு மட்டும் வச்சுக்கேன். உட்காரா. இவன் ஒருத்தன் எதையும் முழுசா சொல்ல மாட்டான். என் பொண்டாட்டி ரெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை எனக்கு. ஐயா நாங்களும் ரெடி ஆயிட்டோம் ஐயா. நீங்க ரெடியா என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டோட மருமகளுங்க 2 பேரும் ரெடி ஆகலையே. அவங்க எல்லாம் வந்தா தான் நம்ம எல்லாம் மொத்தமா கிளம்பி வெளியே போக முடியும். ஏன்னா மாப்பிள்ள நான் சொல்றது இங்க பாரு மாப்பிள்ள, கல்யாணத்துல போனவனே நான் வந்து பந்திய பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் மாதிரி எல்லாரையும் உள்ள வெல்கம் பண்ணி ஜூஸ் குடுக்குற. சரியா? என்னடா மாப்பிள்ள, நான் பாட்டு கேட்டே இருக்க, நீ பாட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. அருண், என்ன சி ரெடியா? ரெடி. சீக்கிரம் கூட்டிட்டு வா. மாப்பிள்ளைகளா அங்க பாருங்கடா. உனக்கு என்ன பார்வதி, சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன, டபுள் ஓகே. தங்கச்சி
என்னம்மா நீ அம்சமா இருக்கியம்மா? பாக்க ஹாலிவுட் நடிகை மாதிரியே இருக்கிய. எனக்கே அடையாளம் தெரியலம்மா உன்ன. அப்படியே அம்மா மாதிரி இருக்குமா? தேங்க்ஸ்க்கா. இந்த பல்லி முட்டாய் எதுக்கு மேல இருந்து உத்து உத்து பாக்குது? தங்கச்சியை தான் பாக்குது. தங்கச்சிய அடையாளம் தெரியாம தான் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. வடிவேலு, இத வச்சு ஒரு கேம் பிளான் பண்ணுவோம். மாப்பிள்ளைங்களா, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. மாமா ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். வேவு பாக்குறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? வேர்க்கல்ல மாதிரி பங்கு பங்கு இங்க வா. இன்னொரு தடவை பங்கு இங்குன்னா நுங்கு எடுத்துக்கலாம். இங்க வா சொல்றேன். வரேன் இரு. இவ்வளவு முதல்ல இந்த வீட்ல இருந்து காலி பண்ணணும். பனஜா கையாலே உனக்கு வடை பாயாசம் தான் இன்னைக்கு. பங்கு பங்கு அங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க பாரு. அது யாரு புதுசா நடிக்க மாதிரி இருக்கு? தங்கச்சியே தானா? என்னம்மா இப்படி கேட்ட? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம் பங்கு? வந்திருக்கிறது யாரு தெரியுமா? நடிகை தான். அதுவும் இந்தி நடிகை, ஹாலிவுட் ஆக்டர். கத்ரீனா கைஃப். என்னது கத்ரீனா கைஃபா? ஆமா, டோல்கேட்ட மூடு. அவங்க இங்க எதுக்காக வந்திருக்காங்க தெரியுமா? அகிலா அக்காவோட வெட்டிங் டேல அதுக்காக சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டோமே. ஆமா சரி, இப்பவே போய் அத்தை கிட்ட சொல்லுவோம். சரி. போடி போ ஜப்பு மிட்டாய், இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஒரு வழியா இன்னைக்கு 2 பேரும் வந்து பார்த்துட்டு ஏமாற போறாங்க. வடிவேலு, இனிமே நீ சாதாரண வடிவேல் இல்ல, பிராங்க் வடிவேலு. எருமை 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 தெருமுட்ட. ஏன் இப்படி கண்ணு பண்ண தெரியாம வந்துட்டீங்க? ஐயோ ஐயோ, என் போன் கட் ஆயிடுச்சு தெரியலையே. கொண்டா கொண்டா. ஐயோ, கட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இது விடுங்க அத்தை. ஆமா, இப்ப நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? தெரியும்டி, ஊர்ல இருக்கிற உருப்படாம போனதெல்லாம் விஐபின்னு ஐயோ வந்திருக்கோம். அத்தை, அது இல்ல அத்தை. அந்த இந்தி ஆக்ட்ரஸ், அந்த பேரு கத்ரீனா கைஃப், அவங்க வந்திருக்காங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடி. ஏன்டி என் உயிரை வாங்குற இப்படி? ஐயோ அத்தை, நம்ம பெரிய அத்தை வெட்டிங் டேக்கு கத்ரீனா கைஃப் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹால்ல தான் பேசிட்டு இருக்காங்க. வந்து பாருங்க அத்தை. என்ன இப்படி சொல்ற? இவ சொல்றத நம்பதா நம்பாம இருக்கிறதா? அத்தை, என்ன அத்தை, வாங்க வாங்க அத்தை. ஏய் ஏய், அம்மா. அத்தை அத்தை, பாத்தீங்களா அத்தை? ஆமாடி, அவ ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா இந்தி நடிகை மாதிரி தான் இருக்கு. அத்தை அத்தை, வாங்க அத்தை, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏய், நீ வேற டக்குன்னு போய் எப்படி கேட்க முடியும்? இரு, வெயிட் பண்ணு. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு கூட இந்தி நடிகர்கள் எல்லாம் வராங்களே. ஆமா, இப்ப நான் அவகிட்ட எந்த லாங்குவேஜ்ல போய் பேசுறது? அத்தை, உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமா அத்தை? சொல்லுங்க அத்தை. அப்படியே வெச்சனா பாய முடிட்டு பாடி. வாங்க வாங்க, போலாம் போலாம். இன்னைக்கு நம்ம கெத்த காட்ட வேண்டியதுதான். கல்யாணம் களை கட்ட போகுது. ஆத்தாடி, ஆக்சிடென்ட். மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எது? அத்தை, கத்ரீனா கைஃப் படத்துல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் அத்தை. அத்தை பாருங்களேன், ஆனா நேர்ல பாக்குறதுக்கு நம்ம பார்வதி மாதிரியே இருக்குல்ல? எருமை மாடு. பார்வதி தாண்டி அது. இது கூட தெரியாம இவளை கும்பிட வச்சிட்டியே. சரி சரி, எதுக்கு இப்ப எல்லாரும் இது கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? அங்க தலைக்கு மேல எவ்வளவு வேலை இருக்கு? வாங்க வாங்க, எல்லாரும் போலாம். தங்கச்சி, நீ முதல்ல போ. வாங்க, சீக்கிரம் வாங்க. அவளுங்களுக்கு வேற வேலை இல்ல, நீங்க பாட்டு கதை கேட்டுட்டு இருக்கீங்க. வாங்க போவோம். இவளை போய் மேடம்னு கூப்பிட்டு கொய்யெடுத்து வேற. தின்னி முட்டை இல்ல, உன்னால தாண்டி வந்தது.
முடியட்ட ஒண்ணு என்ன பண்றேன்னு பாரு. வந்து தொலை. கேத்ரினா கைக்கு காஜல் அகர்வாலும் வந்து சேர்ந்திருக்கு பாரு எனக்கு. Thank you so much. அக்கா, திருமண நாள் வாழ்த்துக்கள் அக்கா. Thank you. மாமா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அத்தை. Thanks மா. என்ன ஆதி அருண் ஐஸ்வர்யா இன்னும் ரெடி ஆகலையா? ஆதி அருண் ஐஸ்வர்யாவை அக்கறையா விசாரிக்கிறாளா இல்ல மூத்த மருமக பார்வதியை தேடுறாளா? அத்தை எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க பெரிய அத்தை. ஆதி மாமாவுக்கு ஏதோ போன் வந்தது, அதான் பேசிட்டு இருக்காரு. மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்துருவாங்க. சரி. Thank you. ஆமா அகிலா, உன் மக மருமக வரலையா? அதோ வந்துகிட்டு இருக்காங்க. அங்க பாத்தியா? அங்க வர்றது அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மூத்த மருமக. அழகா இருக்காங்கல்ல? அகிலா மேடம் சூப்பரான மருமகளை தான் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க குடும்பத்துக்கும் நம்ம ஹை சொசைட்டிக்கும் ஏத்த மாதிரி ஒரு லுக்கான பொண்ணாதான் இருக்காங்க உங்க மூத்த மருமக. அப்ப சின்ன மருமக நம்ம சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி இல்லையா?